அப்டேட் பார்க்க போனால் சற்று முன் கிடைத்த முக்கிய தகவல் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லாங்க. தூத்துக்குடியில் நடந்த ஒரு சோகமான விஷயம்னு சொல்லாங்க. பள்ளி குழந்தைகள் கடலில் குளிக்க போயிருக்காங்க. குளிக்க போனவங்க அந்த 3 பேருமே தண்ணியில் முங்கி அநியாயமாக உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்லாங்க. அந்த விஷயத்தை கேட்டவுடனே நெஞ்ச பதற வைக்குதுன்னே சொல்லலாம். இது போலீஸார்கள் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை எடுத்து தீவிரமாக இப்போ விசாரணை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தகவலாக கொடுத்துருக்காங்க. அதாவது தூத்துக்குடியில் இருக்க கடல் இருக்குது பாருங்கள், கடல் ஏரியாவில் இந்த தொடர்ந்து 2 நாள் லீவ் விட்டாங்க பாருங்கள், ஞாயிறு திங்கள். இந்த 2 நாள் லீவில் குளிக்க சென்றிருக்காங்க அந்த மாணவர்கள் குளிக்க சென்றதில் ஆழமான ஏரியாவுக்கு போய் தண்ணியோட அந்த அலையோட இது இழுத்து உள்ளே போயிட்டாங்கன்னு சொல்லி தகவலாக கொடுத்துருக்காங்க. இப்போ 3 பேருமே பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3 பேர்த்து குடும்பத்தார்களுக்கும் ஆழ்ந்தருங்கள் நம்ம பிரேக்கிங் நியூஸ் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. நிறைய பேர் நீச்சல் தெரியாமல் தண்ணிக்குள்ளே இறங்கி போய் மாட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இவங்க நீச்சல் தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு சில தரப்புலேருந்து சொல்லப்படுது. ஆனால் போலீஸார் தீவிர விசாரணைக்கு அப்புறம் தான் வெளியே விடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு தகவல் வரும். அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். இனத்தில் நடக்கிற அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.